வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து ஜேஎஸ் டாபிக்ஸ் பார்த்திருந்தோம். அட்வான்ஸ் ஜேஎஸும் பார்த்திருந்தோம். ஸோ வந்து ஜேஎஸ்ல நம்ம ஓரளவு எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் செய்ய போறோம். ஸோ இது வந்து வேலண்டைன் வீக்ன்றதுனால நம்ம வந்து வேலண்டைன் வீக்ல வர எல்லா டேக்குமே நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து ஓரளவு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த மாரி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் டேல இன்னைக்கு. ஸோ நம்ம ரோஸ் டேக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சின்னதா ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சரி ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் HTML தான். நம்ம அதுக்கு ஸ்டைல் பண்ண போறது CSS. ஸோ இது 2ம் தெரியாம நீங்க வந்து நேரா ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே வராது. எதுவுமே நமக்கு புரியாது. ஸோ அத பார்த்துட்டு வாங்க. நான் HTML பிளேலிஸ்ட்டையும் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். CSS பிளேலிஸ்ட்டையும் நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். சரி ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து HTML வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க என்ன டைட்டில் வந்து இங்க கோடு தர்ஷன் இருக்குல்ல. ஸோ நம்ம இத வந்து ரோஸ் டே அப்படின்ற மாரி வந்து மாத்திடலாம். ஸோ இத மாத்தியாச்சு. சேவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிவ்வா வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த கோடு தர்ஷன் கீழ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து குடுத்துடலாம். லாஸ்ட்டா வந்து நம்ம வந்து CSS எல்லாமே வந்து எழுதிடலாம் மொத்தமா. ஸோ நான் இங்க வந்து கண்டெய்னர்ன்றது போட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவ் போடுறேன். அந்த டிவ்வுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இமேஜ் வச்சிருக்க போது. ஸோ என்ன இமேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸோட இமேஜ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ரோஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ உள்ள வந்து ரோஸ் இமேஜ் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இமேஜ் டேக் வந்து போடணும்ல. ஸோ இமேஜ் டேக் வந்து சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவா அது வரல அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்றது டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றது வரணும்ல. ஸோ இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்ன்றத வந்து குடுத்துடுறேன். குடுத்து இந்த இமேஜ் டேக்க வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ்க்கு வந்து நான் ரோஸ்லேருந்து வந்து ரோஸோட இமேஜ் வந்து நெட்லேருந்து எடுக்கணும். ஸோ இத வந்து நம்ம எடுப்போம் அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் முடிஞ்சிருச்சு. அந்த டிவ்வுக்குள்ள வெறும் இது மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மெசேஜ் வேணும்ல. ஸோ இது வந்து ஒரு ரோஸ் டேன்னு இருக்கிறோம். அதுக்கு நம்ம எதுவுமே மெசேஜே இல்லாம இருந்தா எப்படி? ஸோ நம்ம வந்து இத வந்து மெசேஜ் வந்து உள்ள குடுக்க போறோம். ஸோ நான் மெசேஜ்ன்ற கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து H1 எல்லாருக்குமே வந்து ஹேப்பி ரோஸ் டேன்றத வந்து சொல்லிடலாம். ஸோ ஹேப்பி ரோஸ் டே அப்படின்ற மாரி வந்து வச்சிடுறேன். ஸோ நம்ம இத வந்து பிரேக் பண்ணிக்கலாம். H1 வந்து இதோட குடுத்துட்டு இத இங்க வந்து பிரேக் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரோஸ் டேல வந்து ஜஸ்ட் வந்து இது மட்டும் போனா பத்தாது. ஸோ வந்து அதனால நெட்லேருந்து நான் சில வேர்டிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அத வந்து அப்படியே வந்து போட்டுறலாம். ஸோ லெட் லவ் ப்ளூம் லைக் அ பியூட்டிஃபுல் ரோஸ்ன்ற மாரி வந்துட்டு அ ரோஸ். ஸோ வந்து இந்த மாரி வந்து நம்ம வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாரி இன்னொரு லைன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த வேர்டிங்ஸ் மட்டும் வந்து மாத்திக்கலாம் நம்ம. என்ன மாத்த போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு மே திஸ் டே பிரிங் ஜாய், ஹேப்பினஸ் ஹேப்பினஸ் அண்ட் ரொமான்ஸ் இன்டூ அவர் லைஃப். ரொமான்ஸ் இன்டூ யுவர் லைஃப் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து வச்சாச்சு. இப்ப இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டன் வந்து வைக்க போறேன். ஏன் அந்த பட்டன் வேணும்ன்றத நான் சொல்றேன் இப்போ கொஞ்ச நேரத்தில. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வந்து பட்டன்ஸ். ஸோ 2 பட்டன் வைக்க போறோம். ஸோ நான் பட்டன்ஸ்ன்ற கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டன் வந்து வைக்கிறேன். ஸோ இதே மாரி இன்னொரு பட்டன வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒட்டி இருக்கிற மாரி இருக்கு. இதையும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம இப்படி தள்ளி வச்சுக்கலாம். ஸோ வச்சாச்சு. இப்ப நம்ம வந்து 2 பட்டன் வந்து வைக்க போறோம். ஸோ என்னென்ன பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ சென்ட் அ ரோஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து ஷேர் அ மெசேஜ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது 2த்துக்குமே வந்து ஐடி வேணும்ல. ஸோ நம்ம ஐடி இருந்தா தான் அந்த பட்டன வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல போடும்போது நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஸ் தானே சென்ட் பண்ண போறோம். ஸோ சென்ட் ரோஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன் ஐடி. இதுக்கும் வந்து நான் வந்து ஐடி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன ஐடி வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ ஷேர் மெசேஜ்ன்றது மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஷேர் மெசேஜ். நம்ம ஒரு மெசேஜ் தான் சென்ட் பண்ண போறோம். ஸோ வந்து தேவையில்ல. ஓகே. இப்ப நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம இமேஜ் வந்து ரோஸ்க்கு எடுக்கவே இல்ல. ஸோ அத ஃபர்ஸ்ட் போய் எடுத்துடலாம். நான் இத வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ பெருசு பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரெண்டர் ஆகுதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு. இங்க ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்ல ரோஸ்ன்றது வருது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் இமேஜஸ் அப்படின்னு போடுறேன் கூகுள்ல. போட்டேன்னா எனக்கு வந்து நெறைய வந்து வரும். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ரோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஐ திங்க் இதுவே வந்து நல்லா இருக்கு.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் இங்க வந்து இந்த சோர்ஸ்ல வந்து அத நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணோனயே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து மறுபடியும் நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ரோஸ் டேக்கே போயிடுறேன். இந்த இமேஜ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பெருசா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத நான் வந்து இப்போ ஓகே ரைட்டு. இது எல்லாமே வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம சிஎஸ்எஸ் எழுதுனா தானே நமக்கு வந்து இப்ப நான் இங்க இருக்கிற எல்லாமே வந்து ஒரு நீட்டா வந்து அலைன் ஆகி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம் இப்போ. சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மொத்த பாடிக்குமே வந்து எழுதணும். நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரே பேஜ்லயே எல்லாத்தையும் எழுதாம, இந்த ஸ்டைல்குள்ள நம்ம எப்பொழுதும் எழுதுவோம்ல, அந்த மாரி எழுதாம நான் style.cssன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து style.css, script.jsன்னு சொல்லி 2 ஃபைல் வந்து எழுதியிருக்கேன். இப்ப நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுத போற எல்லா ஸ்கிரிப்ட்டுமே இங்க தான் எழுத போறோம். அதே மாரி ஸ்டைல்ல நம்ம குடுக்க போற எல்லா ஸ்டைலுமே நம்ம இங்க தான் போட போறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டைல்குள்ள வந்து போய் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இத மறுபடியும் வந்து பெருசு பண்ணி அலைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்க எனக்கு தேவையில்ல. ஸோ அத க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க ஸ்டைல்ல வந்து எழுத ஆரம்பிப்போம். எனக்கு மொத்த பாடிக்குமே எனக்கு ஸ்டைல் வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். என்ன ஸ்டைல் வேணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வேணும். ஸோ நான் ஃபாண்ட் ஃபேமிலில நான் என்ன குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த ஒரு 2, 3 ஃபாண்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து நான் வந்து குடுக்குறேன். ஸோ ஜிஜுவா, தஹுமா, ஜெனீவா, வராண்டானா, அப்புறம் சான்ஸ் செரிஃப் இது எல்லாமே வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி பத்திலாம் நீங்க தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் மார்ஜின், பேடிங், பேக்கிரவுண்ட் கலர், டிஸ்ப்ளேனா என்ன, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் எப்படி வைக்கணும், அலைன் ஐட்டம்ஸ்னா என்ன, இது எல்லாத்த பத்தியும் டீட்டெயில்டா வந்து பேசியிருக்கோம் நம்ம சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல. ஸோ நீங்க வந்து அத பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ வந்து 0ன்றது வந்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் வந்து வேணும். ஸோ பேடிங்கையும் 0ன்றத வச்சுட்டேன். ஸோ வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு நெட்லேருந்து கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா, நான் கலர் பிக்கர் பத்தி ஒரு வீடியோல வந்து பேசியிருந்தேன். ஸோ அத வந்து மறக்காம பாருங்க. ஸோ வந்து இந்த கலர்ல தான் வேணும் எனக்கு பேக்கிரவுண்ட் கலர். இப்ப நான் குடுத்தோனயே உங்களுக்கு நல்லா பாருங்க. இந்த ஹேப்பி ரோஸ் டேன்றது கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நம்ம கண்டெய்னர் வந்து வச்சிரணும். ஸோ கண்டெய்னர் எடுக்கிறேன். ஸோ இந்த மாரி கிளாஸ்ல குடுக்குறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, டாட் கண்டெய்னர் டாட்ன்றத முன்னாடி வந்து போடணும் கிளாஸுக்குலாம். ஸோ அத வந்து நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ டிஸ்ப்ளே வந்து என்ன பண்றேன்னா, நான் ஃப்ளெக்ஸ்ன்றது மாரி வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து எனக்கு காலம்ல வேணும். ஸோ வந்து காலமா வந்து மாத்திக்கிறேன். மாத்திட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ சென்டர் பண்ணிட்டு, இந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் வந்து சென்டர் பண்ணிடுறேன். வெர்டிகலாவும், ஹரிசான்டலாவும் நான் சென்டர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஹைட் வந்து எனக்கு 100 வியூ ஹைட் மொத்த வியூக்குமே எனக்கு வேணும். ஸோ இது குடுத்தோனே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிரும். இந்த இமேஜ் கீழ வந்து ஹேப்பி ரோஸ் டே இந்த இது வந்து நம்ம குடுத்த வேர்டிங்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைனையும் வந்து சென்டரே பண்ணிடுறேன். எனக்கு சென்டராவே வேணும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துட்டேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் இமேஜ வந்து நான் கொஞ்சம் சின்னது பண்ணி இது பண்ணிக்கிறேன். ஸோ ரோஸ் இமேஜ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் ஃபர்ஸ்ட் வந்து குடுக்குறேன். இந்த இது வந்து இதோட ஒட்டி இல்லாம கொஞ்சம் வந்து நான் குடுக்குறேன். ஒரு 20 பிஎக்ஸ் குடுக்குறேன். அதே மாரி வந்து இந்த இமேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு அங்கேயே இன்லைன் ஸ்டைல் எழுதிடலாம் நம்ம இமேஜ்க்கு மட்டும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல்ன்றது வந்து குடுக்குறேன். ஸோ ஸ்டைல்ல வந்து நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் ஆஃப் ஒரு 100% குடுக்காம, நான் ஒரு 10% குடுத்தேன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நம்ம பெருசு பண்ணி டெஸ்க்டாப்ல பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ நம்ம ஒரு 40% வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டு நான் இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். பண்ணோம்னா நமக்கு ஒரு டீசென்ட்டான சைஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணியும் பார்த்துடலாம். மேக்ஸிமைஸ் பண்ணாலும் எனக்கு ஓரளவு வந்து வருது. இந்த சைஸ் வந்து எனக்கு ஓகேவா தான் இருக்கு. இல்லன்னா நம்ம வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 20 குடுத்துக்கலாம். ஸோ 20 குடுத்தோம்னா எனக்கு லார்ஜ் ஸ்கிரீன்ல வந்து பெருசா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இது வந்து கொஞ்சம் வந்து ஓகேவா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணியாச்சு. இமேஜ்க்கு எழுதியாச்சு. ஸோ இங்க வந்து எனக்கு நெறைய ஸ்டைல் எழுத வேண்டியது இருக்கு. சரி ஓகே. நான் இத வந்து இப்போதைக்கு வந்து தூக்கிர்றேன். ஸோ நான் இங்கேயே வந்து எழுத ஆரம்பிச்சுடுறேன். நம்ம வந்து இமேஜ் வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எத்தன இமேஜ் வந்து போட்டிருக்கோம். ஒரே ஒரு இமேஜ் தான் வச்சிருக்கோம். ஸோ எனக்கு பிரச்சனையே இல்ல. டைரக்ட்டா நான் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இப்படி இல்லாம எனக்கு ரோஸ் இமேஜ்க்குள்ள நான் இப்போ ஒரு 4, 5 இமேஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரோஸ் இமேஜ்க்குள்ள இருக்கிற இமேஜ மட்டும் தான் நான் எடுக்கணும். அதெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம இமேஜ் வீடியோல நம்ம தனியா பேசியிருந்தோம். ஸோ அத நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து என்னோட வந்து குடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ விட்த் வந்து ஒரு 100 வேணாம். 200 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி ஹைட் வந்து குடுக்குறேன். ஸோ ஹைட் 200 பிஎக்ஸ் குடுக்குறேன். அதே மாரி ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கன்டெய்னா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் எனக்கு கொஞ்சம் கர்வியான பார்டர் ரேடியஸ் வேணும். ஸோ நான் வந்து ஒரு 50%க்கு வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டோனே நீங்க வந்து நல்லாவே அந்த சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் வைக்க போறேன். ஸோ பார்டர் இருந்தா தான் நமக்கு வந்து தெரியும்.
ஸோ வந்து ஹேஷ்டேக் எஃப்எஃப்எஃப் கொடுக்குறேன். இங்கே 1px கொடுத்ததுனால ரொம்ப மெலிசா தெரியுது. நம்ம வந்து 5px வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பளிச்சுன்றது நமக்கு தெரியும். இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 0px 8px நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து RGBA வந்து கொடுக்குறேன். ஸோ RGBAல வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 0.00 0.1ன்றதை நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்தோன்னா நமக்கு வந்து இப்படி வந்து ஒரு நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு இமேஜ்ன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேறு என்ன இருக்குது, மெசேஜ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெசேஜை வந்து நெக்ஸ்ட் வந்து நீட்டாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் CSSல. ஸோ நான் அது வந்து கிளாஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டாட் மெசேஜ்ன்றதை நம்ம வந்து போட்டே ஆகணும். இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுவோம் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்குறேன். 20px வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்து முடிச்சோன்னே நான் அதுக்குள்ளே இருக்கிற H1 வந்து டார்கெட் பண்ணுறேன். இங்கே நம்ம வந்து எத்தனை H1 போடுறோம், இந்த கோட் வித் அஸ்வின்றது ஒரு H1 இருக்குது. அப்புறம் ஹாப்பி ரோஸ் டே இருக்குது. ஸோ நான் இந்த கோட் வித் அஸ்வினை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து தேவையில்லை. ஸோ இப்போ இந்த H1ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ என்னவா இருக்கணும் அப்படின்னா 2.5 EM அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் எனக்கு வேணும். ஸோ எவ்வளோ தூரம் பாட்டம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 10px இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ கலரில் வந்துட்டு எனக்கு நான் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன், கலர் பிக்கர்லேருந்து #E91E63 இந்த கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்றதுனால, அந்த ரோஸ் கலருன்றதுனால இது வந்து நான் அந்த ரோஸ் இதுலேருந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கலர் பிக்கர்ன்றது என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கூகுளில் போய் கலர் பிக்கர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதில் வந்து எங்கெங்கே அந்த ட்ராப் பண்ணி இந்த பிங்க் கிட்டலாம் வச்சு நீங்கள் அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்து இந்த ரெட்டு கிட்ட வச்சு டார்க்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் வந்து கலர் பிக்கர்லேருந்து கலர் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டேக் போட்டிருக்கோம்ல, உள்ள 2 மெசேஜ் எழுதியிருக்கோம்ல, லெட் லவ் ப்ளூமு மே திஸ் டா. ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 2.5 வச்சாச்சு. ஸோ அது குறைஞ்சு தான் இருக்கணும். நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 EMல வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட்டுன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதையும் வந்து வைக்கிறேன். லைன் ஹைட் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயே வந்து பார்த்துருப்பீங்க இந்த லைன் ஹைட் அதெல்லாம் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர். ஸோ இதே மாதிரி தான் கலர் பிக்கர்லேருந்து நான் வந்து ஒரு கலர் எடுத்திருக்கேன். #333ன்ற மாதிரி வந்து கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த பட்டன்ஸை டார்கெட் பண்ணிடுவோம். நேராக வரேன், டாட் பட்டன்ஸுன்ற மாதிரி வந்து போட்டுடுறேன். ஸோ அது கிளாஸில் இருக்குன்றதுனால நம்ம வந்து கிளாஸில் தானே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கிளாஸில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து டாட் பட்டன்ஸுன்றதை வந்து போட்டுட்டேன். ஸோ இதுக்கு வந்து நிறையா வந்து ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஃபஸ்ட்டு வந்து போடுறேன். ஸோ என்ன கலர் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E91E63ன்ற மாதிரி வந்து ஒரு அந்த நம்ம இந்த ரோஸ்க்கு கொடுத்தோம்ல, ஸோ அதே வந்து இந்த ரோஸ் டேக்கு கொடுத்தோம்ல, அதே கலரை வந்து நான் போட்டேன். ஸோ உங்களுக்கே பேக்ரவுண்ட் கலரில் வந்து வர ஆரம்பிச்சது தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து ஒயிட்டாக வச்சிடுறேன். ஸோ ஒயிட்டாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அது அப்போ தான் வந்து பட்டன் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10px 20pxன்ற மாதிரி வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்து பார்டர் வந்து நன் பண்ணிடுறேன். எனக்கு பார்டர் வந்து தேவையில்லை. ஸோ நன்னுன்றதை வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு கர்வினஸ்க்காக வேணுன்றதுனால சும்மா லைட் கர்வினஸ் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் 5pxலேயே கொடுத்து வந்து முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த இதை நம்ம பட்டனை ஹோவர் பண்ணும்போது அது வந்து பட்டன் கிட்ட போதுன்றதுனால நம்ம பாயிண்டராக வந்து அதை மாற்றுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ டிரான்சிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்டு ஐஃபன் கலரு ஸோ 0.3 செகண்ட்ஸில் ஈஸ் இது கொடுக்குறேன் நான் வந்து பேக்ரவுண்டில். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைல்டாக வந்து தெரியும் நமக்கு. ஸோ நம்ம இதை வந்து வெறும் பட்டனுக்கு மட்டும்தான் வந்து எழுதியிருக்கோம். இதை நம்ம வந்து வெறும் பட்டனுக்கு எழுதியிருக்கோம். ஸோ பட்டனுக்கு எழுதியிருக்கோம். நம்ம இந்த பட்டன்ஸ் கிளாஸ்க்கே எழுதலை. இப்போ நான் இந்த பட்டன் ரெண்டுத்துக்கும் தான் எழுதியிருக்கேன். இது ஏன் நான் பட்டன்ஸில் வரவே இல்லைன்னு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம பட்டனுக்கான ஸ்டைல் எழுதிட்டு இருக்கோம். ஆனால் வந்து நம்ம வந்து டாட் பட்டன்ஸ்னு சொல்லி கிளாஸில் உள்ளதுக்குள்ளே நான் வந்து அதை எழுதிட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படி வந்து எழுதாமல் இதை வந்து பட்டன் கொடுத்தோன்னா வந்து நீட்டாக வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சென்டர் ரோஸும் சென்டர் மெசேஜும் அந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டன்ஸ்க்கு மறந்தோம்ல, ஸோ நம்ம அதுக்கும் வந்து ஸ்டைல் எழுதிடலாம். ஸோ என்னவா ஸ்டைல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக வேணும், எனக்கு ரோ வைஸில் வந்து வேணும். ஸோ அது வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஓரளவு வந்து ஸ்பேஸ் அரவுண்டில் இருக்கணும். ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜின் டாப் வந்து கொடுக்குறேன்.
மார்ஜின் டாப் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 px வந்து இருக்கலாம் எனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இறங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை கமெண்ட் பண்ணனாலே எனக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை பெருசு பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயுமே எனக்கு ஓரளவு நீட்டாக இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, கொடுக்கறதுனாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நார்மலாக பட்டன் இருக்குல்ல, அதை நான் ஹோவர் பண்ணுறப்போ எனக்கு வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் டாட் ஹோவர் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரில் வந்து எனக்கு சேஞ்ச் வேணும். ஸோ என்ன சேஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #C2185B கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இந்த ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சுன்றது நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து பட்டனில் வந்து ஹோவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ஸ்டைல் வந்து ஃபுல்லுமே எழுதியாச்சு. ஓரளவு வந்து நமக்கு நீட்டாகவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம லாங் சைஸ்லையும் பார்த்துடலாம், டெஸ்க்டாப் வியூலையும் பார்த்துடலாம். பார்த்தோன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா பெருசாக வந்து நீட்டாக வந்து இருக்குது. இதே நம்ம மொபைலுக்கு கொண்டு போனாலும் வந்து நீட்டாக வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் முக்கியமான பார்ட்டு, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வர போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பனே பண்ணல, வெறும் க்ளோஸில் மட்டும் இருக்குது. ஸோ நான் அந்த ஸ்கிரிப்டுன்றதை வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸில் வந்து கொடுக்குறேன். சோர்ஸில் என்ன இருக்கணும், நம்ம வந்து என்ன ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, script.jsன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ script.js வந்து நான் வந்து இதுக்குள்ளே எம்பெட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பெருசு பண்ணிட்டு script.js வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் வந்து மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு இதையும் வந்து கொஞ்சம் எடுத்து பெருசாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து மறுபடியும் எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்டு சென்ட் ரோஸ், இங்கே நம்ம 2 பட்டன் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 பட்டனுக்கான வேலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செஞ்சிடணும். ஸோ சென்ட் ரோஸ் பட்டன் ஈக்குவல் டு, அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இன்னொரு பட்டன் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து என்ன பண்ண போகிறேன், மெசேஜ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஷேர் மெசேஜ், இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்றதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சும்மா ஷேர் மெசேஜ் பட்டன்ற மாதிரி, இது பட்டன்றதுனால நான் பட்டன்றது வச்சுக்கிறேன் அந்த வேரியபிள் நேமை. ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்போதும் எடுக்கிற மாதிரி தாங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ என்ன ஐடி மூலியமாக நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஐடி மூலியமாக எடுக்க போகிறோம், சென்ட் ரோஸு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன் நான், சென்ட் ரோஸுன்றதை வந்து போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி தான், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஸோ இங்கே வந்து என்ன பட்டன் இருக்குது, நம்ம வந்து ஷேர் மெசேஜ்ன்றது வந்து வச்சுருந்தோம் ஐடியில். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே மறுபடியும் வந்துட்டு இங்கே வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேர் மெசேஜ்ன்றதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்ம எண்டில் வந்து செமிகோலன்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஈவெண்ட் லிஸ்னர் அதை கிளிக் பண்ணும் போது தான் எனக்கு நடக்கணும். ஸோ இந்த கிளிக் பண்ணும்போது நடக்கிறதுல அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவெண்ட் லிஸ்னர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு தான் பண்ணுவோம். இந்த சென்ட் ரெஸ் பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆட் பண்ணுறேன், ஆட் ஈவெண்ட் லிசனர். என்ன ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணுறேன், இப்போ நான் வந்து கிளிக்கு தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ கிளிக்குன்றதை வந்து கிளிக் ஈவெண்ட் லிசனரை கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து எழுதுவோம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு அலர்ட் மட்டும் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு யூ சென்ட் அ ரோஸ் டு யுவர் லவ்வர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் ஒரு அலர்ட் மட்டும் வந்து கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி வந்து மெசேஜை வந்து ஷேர் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மெசேஜ் பட்டனு. ஸோ இதை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எழுதிடலாம். அப்புறம் வந்து அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நான் வந்து போடுறேன். ஸோ இதுலேயும் வந்து கிளிக்குன்றது வச்சாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் இமேஜ் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் சில விஷயங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை ரோஸ் இது ஒன்றுமே இல்லைங்க, சும்மா ஜஸ்ட் வந்து பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். சென்ட் ரோஸ்ன்னு கொடுக்குறேன். யூ சென்ட் ரோஸ் டு யுவர் லவர். சரி, ஓகே, நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது ஆனால் அப்படி கிடையாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மெசேஜ் வந்து ஒரிஜினலாகவே வந்து போகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நேவிகேட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். இஃப் நேவிகேட்டர் டாட் ஷேர். ஸோ வந்து இது இருந்துச்சு அப்படின்னா தான் நான் மற்றதுக்கே அலோவ் பண்ணுறேன். இங்கேயே வந்து செக் பண்ணுறேன். அது இல்லை அப்படின்னா வெளியே போயிடும். ஸோ எல்ஸ் கண்டிஷனும் நம்ம எழுதணும்ல. ஸோ எல்ஸ் கண்டிஷனும் நான் வந்து வைக்கிறேன். எல்ஸ் கண்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அலர்ட்டில் வந்துட்டு திஸ் மெசேஜ் இஸ் ரெடி டு பி ஷேர்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபெயில் ஆனது மாதிரி காட்ட வேணாம். ஸோ திஸ் மெசேஜ் இஸ் ரெடி டு பி ஷேர்டுன்ற மாதிரி வந்துட்டு நான் வந்து சும்மா வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த நேவிகேட்டர் டாட் ஷேர் இருக்குல்ல, உள்ள இப்போ இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நடக்கணும்ல. இப்போ எல்லா ப்ரௌசருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நேவிகேட்டரை. ஸோ பிரச்சனையே கிடையாது. நேவிகேட்டர் டாட் ஷேரை வந்து நான் போட்டேன். ஸோ போட்டுட்டு இதில் வந்து நான் என்னென்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில்.
ஸோ டைட்டிலில் வந்துட்டு ஹாப்பி இன்னைக்கு ரோஸ் டே, ஸோ ஹாப்பி ரோஸ் டே அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன கொடுக்கணும், டெக்ஸ்ட்டு கொடுக்கணும், சாரி டெக்ஸ்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட் லவ் இங்கே நம்ம எழுதியிருந்தோம்ல, ஸோ லெட் லவ் ப்ளூம் லைக் அ பியூட்டிஃபுல் ரோஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நம்ம இந்த லைனையும் கூட எடுத்து கொடுத்துக்கலாமே, திஸ் டே அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி வேணாம் அப்படின்னா இதோட போதும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஆர்எல் கொடுக்க போகிறேன். ஸோ யூஆர்எல்ல நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இங்கே எந்த யூஆர்எல்லேருந்து சென்ட் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எலுக்குலேருந்து போகணும் அது. ஸோ window.location.href. ஸோ இது வந்து 127 பாயிண்ட் இதுலேருந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து வந்து போகும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை எடுக்கணும். ஸோ .then பண்ணுறேன், ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறேன், இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து எடுத்துட்டு நான் வந்து சும்மா வந்து நம்ம இதுக்காக போட்டுக்கிறேன் console.log மெசேஜ் இது போயிடுச்சு அப்படின்னா ஷேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து கன்சோல் ஆகணும். ஸோ போயிடுச்சு அப்படின்னா, அப்படி போகலை இதுவாயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், சாரி டாட் கேட்சு அப்படி போகலை அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து எரர் வந்து வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரரை வந்து கன்சோல் பண்ணுறேன், console.error. ஸோ இங்கே நம்ம console.error போட்டு நான் எரர் மெசேஜை போட்டுடுறேன். ஸோ எரர் மெசேஜில் எனக்கு என்ன வரும் அப்படின்னா எரர்ன்றது வரும். ஸோ நான் இங்கே வந்து எரர்ன்றதை வந்து கொடுத்து நான் இங்கே வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நான் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இங்கே நம்ம பார்த்தோன்னா சென்டர் ரோஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து சென்டர் ரோஸ் டு யுவர் லவர் அப்படின்றது வந்துச்சு. இப்போ ஷேர் மெசேஜ்னு இருக்குல்ல, ஸோ நான் இங்கே இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வரும். ஸோ நம்ம இங்கே நியர்பை ஷேர் இல்லை மெயிலில் கூட நீங்கள் கொடுத்தா அந்த மெயில் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாகவே போகும். இதை நான் வந்து பர்சனல் பர்பஸ்க்காக நான் மெயிலெலாம் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஹாப்பி ரோஸ் டேன்றது டைட்டிலில் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் ஷேர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோ. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாப்பி ரோஸ் டே.